Hello all, welcome to Simple Max Magic Tamil. A tradesman sold an article at a loss of 20%. If the selling price had been increased by 100 rupees, these would have been a gain of 5%. What was the cost price of the article? ஒரு வணிகர் அவரோட பொருளை 20% லாஸ்க்கு சேல் பண்ணுறாரு. அந்த செல்லிங் ப்ரைஸை 100 rupees இன்க்ரீஸ் பண்ணால் அந்த பொருளோட கெயின் 5%. அப்போ அந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் தான் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸை நம்ம S1 கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை அவர் 20% லாஸ்க்கு சேல் பண்ணுறாரு. காஸ்ட் ப்ரைஸை நம்ம Cன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 20% லாஸ்க்கு அவர் சேல் பண்ணியிருக்காரு. இப்போ C - 20/100 × C. இதை மைனஸ் பண்ணும்போது C - 0.2Cன்னு வரும். 0.8C இதுதான் செல்லிங் ப்ரைஸ் 1. செகண்ட் செல்லிங் ப்ரைஸை நம்ம S2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 5% கெயின் ஆயிருக்கு. எப்போன்னா அது 100 rupees இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம். செல்லிங் ப்ரைஸ் 1லேருந்து 100 rupees இன்க்ரீஸ் பண்ணால் அந்த காஸ்ட் ப்ரைஸ் 5% கெயின் ஆயிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் தான் ஈக்குவல் ஆகும். இப்போ S1 + 100 = C + 0.05C. S1 0.8C + 100 = இதை ஆட் பண்ணும்போது 1.05C. இப்போ இந்த 0.8C அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸில் வரும். 1.05C - 0.8C = 100. இதை மைனஸ் பண்ணும்போது 0.25C = 100. இந்த 0.25Cயை நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் 25/100 C = 100. இதை நம்ம 25ஆல் கேன்சல் பண்ணால் 4 வரும். இந்த 4 அந்த பக்கம் போச்சுன்னா 4 × 100 400 rupees. 400 rupees தான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.